குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் அட்வொகேட் விஜய் வரதராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் அப்பீல் விர்ச்சுவல் ஹியரிங். அதை பற்றின ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. சர்க்குலர் நம்பர் 3/2026 டேட்டட் 17/3/2026. அதை பற்றி டீட்டெயில்டாக எலாபரேட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ட்ராவலிங் பண்ண போகிறதில்ல. இதுக்கப்புறம் ஹியரிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் அவர்ஸ் டுகெதர் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்மளோட ஆஃபீஸில் இருந்தே நம்மளோட சிஸ்டமில் இருந்தே நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல் ஜிஎஸ்டியோட ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து விர்ச்சுவல் ஹியரிங் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஜிஸ்டாட் செகண்ட் அப்பீல் இருக்கு இல்லையா, ஜிஸ்டாட்டுமே விர்ச்சுவல் ஹியரிங் தான். அப்போ நம்மளுக்கு இது வந்து ட்ரையல், நம்ம இங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் அப்பீல் ஜிஸ்டாட்டில் வந்து நம்ம ஈஸியாக விர்ச்சுவல் ஹியரிங் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு வழக்குகளில் காணொலி விசாரணை அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டியில் வந்து ஃபர்ஸ்ட் அப்பீலில் நம்ம அப்பியர் ஆகும்போது இதுவரையிலும் இன்பர்சனாக தான் நான் அப்பியர் ஆகும். ஸோ ஃபிசிக்கலாக போய் அப்பியர் ஆகி ஹியரிங்கை முடிச்சுட்டு வந்திருந்தோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, விர்ச்சுவல் ஹியரிங் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்டில். இந்த சர்க்குலர் வந்து ஸ்டேட்டில் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து சர்க்குலர் நம்பர் வந்து 3/2026 டேட்டட் வந்து 17/3/26. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்காது, லாங் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்காது, அவர்ஸ் டுகெதர் வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது. நெக்ஸ்ட் 1 by 1 நம்ம இந்த ஸ்லைடை பார்க்கணும். ஸோ இதோட மோட்டிவ் என்ன சார்? ஸோ இதை வந்து நம்ம ஃபிசிக்கலாக போயிருந்தோம். ஏன் அப்போ வந்து விர்ச்சுவல் ஹியரிங்னா நிறைய ரெக்கமெண்டேஷன் போயிருந்தது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு. நாங்கள் வந்து விர்ச்சுவல் ஹியரிங் கொடுங்க, விர்ச்சுவல் ஹியரிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸி டூயிங் பிஸ்னஸில் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த விர்ச்சுவல் ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ டீலர் அப்பியர் ஆகலாம், அட்வொகேட் அப்பியர் ஆகலாம், ஆடிட்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி அப்பியர் ஆகலாம், ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் அப்பியர் ஆகலாம், ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர் அப்பியர் ஆகலாம். ஸோ எல்லாருமே வந்து இந்த விர்ச்சுவல் ஹியரிங்கில் ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் அப்பீல் வந்து அவைல் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் சார் அப்படின்னா, 2 பெனிஃபிட் இருக்குங்க. ஒன்று வந்து நம்மளுக்கு ட்ராவலிங் டைம் குறையும். இப்போ ஒருத்தர் வந்து தர்மபுரியிலேருந்து ஒசூரில் போய் ஒரு ஹியரிங் அட்டன் பண்ணுறாருன்னா ட்ராவலிங் டைம் பார்த்துங்களேன். அப்போ அந்த ட்ராவலிங் டைம் இனிமேட்டு கிடையாது. ஸோ எல்லாமே வந்து டிஜிட்டலாக ஆன்லைனில் அவங்க சிஸ்டமில் இருந்தே விர்ச்சுவலாக ஹியரிங் அட்டன் பண்ண போகிறாங்க, ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் ஹியரிங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ட்ராவலிங் டைம் சேவ் ஆகுது. அந்த அலைச்சல்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, போயிட்டு ட்ராவலிங்கில் அந்த ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு இதுக்கப்புறம் அந்த பேர்டெல்லாம் குறையுது. அதுக்கடுத்து அங்கே போயிட்டு ஹியரிங்கில் ஃபிசிக்கலாக நம்ம அப்பியர் ஆகும்போது நம்மளுக்கு முன்னாடி ஒரு 10-15 ஆடிட்டர்ஸ் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வெயிட்டிங் அவர்ஸ் டுகெதர் வெயிட்டிங் டைம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுவுமே ரெடியூஸ் ஆக போகுது. இப்போ என்ன, உங்களுக்கு லிங்க் வந்துடும் 10:30 அப்படின்னா அந்த 10:30 நீங்கள் ஓப்பன் பண்ணி ஹியரிங் அட்டன் பண்ணால் போதும். ஸோ அப்போது டைம் இதில் பெரிய ஃபேக்டர், ட்ராவலிங் சேவ் ஆக போகுது அந்த டைமிங். ஸோ இதுதான் சார் இதில் பெரிய பெனிஃபிட்டு. இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஃபிசிக்கலாக நம்மளோட ஆஃபீஸ் ஒரு நாள் ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு போய் அப்பீலுக்கு உட்காந்து இந்த டைம்லாம் போய் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஹியரிங்கை முடிச்சுட்டு அதே சீட்டில் உட்காந்து நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்க போகிறோம். ஸோ டைம் சேவிங் ஃபேக்டர்ஸ் ரொம்ப அதிகம் இதில். அடுத்து நீங்கள் இது வந்து மேண்டேட்ரியா அப்படின்னா மேண்டேட்ரி இல்லை. ஸோ ஃபிசிக்கல் ஹியரிங்கும் நடக்கும், விர்ச்சுவல் ஹியரிங்கும் நடக்கும். அப்போ விர்ச்சுவல் ஹியரிங்க்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து அந்த டேட், உங்களுக்கு வந்து அப்பீலுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்களே, அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரிக்வஸ்ட் அனுப்பணும். ஸோ இந்த ரிக்வஸ்ட் 3 நாளைக்கு முன்னாடி அனுப்பணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஜிஎஸ்டி போர்ட்டலில் உங்களோட டீலர் வந்து என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்காரோ அந்த இமெயில் ஐடியில் இருந்து மட்டும்தான் நீங்கள் ரிக்வஸ்ட் அனுப்ப முடியும். பிஃபோர் 3 டேஸ்க்கு முன்னாடி நான் விர்ச்சுவல் ஹியரிங் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ரிக்வஸ்ட் அனுப்பணும். கிளியர். அதுக்கு அடுத்தது யாருக்கு அனுப்பணும், அந்த அப்பீலோட ஏடிசி இருக்காது இல்லையா, அப்பீல் ஏடிசி, அவருக்கு தான் அனுப்பணும், அவரோட இமெயில் ஐடிக்கு அனுப்பணும். ஸோ அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், 3 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ரிக்வஸ்ட் அனுப்பணும், நான் விர்ச்சுவல் ஹியரிங் தான் அட்டன் பண்ண போகிறேன்னு ஏடிசிக்கு அனுப்பணும். யாரோட மெயில் ஐடியிலேருந்து அனுப்பணும், அட்வொகேட் ஆடிட்டர் மெயில் ஐடியிலேருந்து அனுப்பக்கூடாது, டீலரோட மெயில் ஐடி. ஜிஎஸ்டி போர்ட்டலில் யாரோட மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோ அவங்க மெயில் ஐடியிலேருந்து மட்டும் தான் அனுப்ப முடியும். சரி, இதுக்கு ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக பிளாட்ஃபார்ம் இருக்கா? இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், வெபினார் அட்டன் பண்ணுறோம், அப்போ ஜூம் மீட்டிங் இருக்குது, கூகுள் மீட் இருக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம விர்ச்சுவல் ஹியரிங்க்கு என்ன சார் மீட்டிங் ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கான்னா இருக்குது. என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு C.meet அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஓகேவா? இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமில் அதை வந்து உங்கள் மெயில் ஐடியெலாம் கொடுத்து லாகின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது மூலிமா மட்டும்தான் ஹியரிங்கை அட்டன் பண்ண முடியும்.
சரி சார், நான் 3 நாளைக்கு முன்னாடி ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன், எனக்கு எப்போ அவங்க லிங்க் அனுப்புவாங்க இயரிங் அட்டன் பண்ணுறது விர்ச்சுவல் இயரிங்க்கு அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் மெயில் ஐடியில் அனுப்பிச்சிடுவாங்க. 2 days பிஃபோர் இயரிங் என்ன டேட் கொடுக்குறாங்களோ அதுலேருந்து 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி, உங்கள் டீலரோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு லிங்க் வந்துடும். ஓகேவா? இந்த லிங்க் நான் யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம்? ஒன்று ஆஸ் எ டீலர் நீங்கள் அப்பியர் ஆகிறீங்கன்னா நீங்கள் பண்ணலாம், இல்லைனா உங்களோட ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அட்வொகேட் ஆடிட்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். இதை தவிர்த்து தேர்ட் பார்ட்டி யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது இந்த லிங்கை. கிளியர்? ஸோ இது ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்டாங்க. திஸ் லிங்க் மஸ்ட் நாட் பி ஷேர் வித் எனி பர்சன் நாட் ரிலேட்டட் டு த அப்பீல் ஹியரிங் அப்படின்னு கிளியராக கொடுத்துட்டாங்க. சரி, அட்வொகேட் அண்ட் ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ்க்கு என்ன சார் ரூல்ஸ் சொல்லுதுங்க அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் ஹியரிங்க்கு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா, நீங்கள் அட்வொகேட்டாக இருந்தால் வக்காலத்து நாமா சப்மிட் பண்ணணும். இல்லை நான் ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னா ஆத்தரைசேஷன் லெட்டர் சப்மிட் பண்ணுவோம் உங்கள் டீலர்கிட்ட இருந்து வாங்கி. இது இல்லாமல் உங்களோட பர்சனல் ஃபோட்டோ ஐடி, அதாவது வந்து இப்போது அட்வொகேட்டுன்னா அட்வொகேட் கார்டு இருக்கும், பார் அசோசியேஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் எஸ்டிபியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சார்ட் அக்கௌண்டாக இருக்கலாம். ஸோ உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று சப்மிட் பண்ணணும் அடிஷ்னலாக, ஆத்தரைசேஷன் லெட்டர் இல்லாமல், வக்காலத்து நாமா இல்லாமல். இது எப்படி சார் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அவங்க வந்து ஏடிசி எடுத்து படித்து பார்க்கும்போது ரொம்ப கிளியராக விசிபிளாக அவங்க படிக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோ அக்யூரஸியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்டை கிளியராக ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை யாருக்கு அனுப்பணும் அந்த டாக்குமெண்ட்டை அப்படின்னா, ஏடிசி அப்பீலுக்கு அனுப்பணும். அவரோட ஆத்தரைஸ்டு மெயில் ஐடியில் தான் அனுப்பணும். ஓகேவா? ஸோ நான் தான் அப்பியர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். த்ரூ ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி யாருக்கிட்ட இருந்து, நம்மளோட டீலர் மெயில் ஐடியிலேருந்து ஏடிசி அப்பீலுக்கு அனுப்பணும். ஸோ இந்த விர்ச்சுவல் கோர்ட் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, எப்படி அப்பியர் ஆகணும் என்ன அப்படின்னா, சார் இந்த விர்ச்சுவல் ஹியரிங்க்கு வந்து நீங்கள் அப்பியர் ஆகும்போது ட்ரெஸ் கோட் ரொம்ப மஸ்ட்டு சார். ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நீங்கள் ஒரு கோர்ட்டோட ஹியரிங்கை அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களோட ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுறது, நம்ம வந்து ட்ரெஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஆஸ் எ ப்ரொஃபஷ்னல் ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். கிளியரா? ஸோ இப்போ ட்ரெஸ் வந்து நீட்டாக பக்காவாக போட்டுட்டு நீங்கள் அந்த கேமரா முன்னாடி உட்காந்துருங்க. உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஒரு வால் இருக்கிற மாதிரி பார்த்துங்க, க்ளீனாக நீட்டாக இருக்கிற ஒரு வாலாக பார்த்துங்க. ஓப்பன் ஏரியா இருக்கிற மாதிரி, இல்லை பின்னாடி யாராவது ஒருத்தர் நடந்து போகிறதெல்லாம் அந்த விசுவலாக தெரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு வால் இருக்குன்னா அந்த வாலுக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு கேமரா அதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இன்றைக்கி அந்த க்ரீன் கிளாத்லாம் விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் பின்னாடி செட் பண்ணிவிட்டு உட்காந்து ஹியரிங் அட்டன் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ஆடிட்டர்ஸ் வந்து அவங்க ரூமில் இருந்து தான் அட்டன் பண்ணுவாங்க. அவங்க ரூம் பின்னாடி வந்து க்ளீனாக நீட்டாக தான் இருக்கும். ஸோ அது பின்னாடி இருந்து அட்டன் பண்ணவே போதும். அதுக்கடுத்து நீங்கள் ஹியரிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா, ஹியரிங் அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க, பட் அந்த டைம் ஆஃப் ஹியரிங்கில் நீங்கள் புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டு அடிஷ்னல் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணோம், நான் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு உங்களோட ஆர்குமெண்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஹியரிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வித்தின் 3 daysக்குள்ளே ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். யாருக்கு? ஏடிசிக்கு. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சொன்னீங்களோ சப்மிட் பண்ண வேண்டியது, இல்லை நியூவாக சப்மிட் பண்ண போகிறீங்க, இல்லை அடிஷ்னல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறீங்கன்னா ஹியரிங் முடிஞ்சு வித்தின் 3 daysக்குள்ளே ஏடிசிக்கு நீங்கள் வந்து த்ரூ மெயில் அனுப்பணும். அனுப்பலைன்னா உங்களுக்கு ஆர்டர் கிடைக்காது, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டு என்ன அப்படின்னா 3 ஸ்டெப்பாக பிரிக்கிறாங்க சார். 3 ஸ்டெப்பாக என்னென்ன பிரிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க, 3 நாளைக்கு முன்னாடியே ரிக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க. ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த மெயிலுமே வரல சார். அவங்க சொன்னாங்களே ஹியரிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் லிங்க் அனுப்புனேன், சப்போஸ் அந்த லிங்க்லாம் வரல, அப்போ நான் என்ன பண்ணணும் சார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. ரொம்ப சிம்பிள். ஃபிசிக்கல் ஹியரிங் கண்டிப்பாக மேண்டேட்டரி அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்டெப் 2லேயே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு லிங்க் வரலன்னா, லிங்க் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க வந்து விர்ச்சுவல் ஹியரிங்காக வெயிட் பண்ணாதீங்க, ஃபிசிக்கல் ஹியரிங் அட்டன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ ஃபிசிக்கல் ஹியரிங் என்ன, அதே டேட்டு அதே டைம், என்ன டைம் டேட் போட்டு உங்களுக்கு வந்திருக்கோ இன்டிமேஷனு, அதே டேட்டு அதே டைமில் உங்களோட ஃபிசிக்கலாக நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் எங்கே இருக்கோ, ஏடிசி ஆஃபீஸு, ஃபஸ்ட் அப்பீல், ஜிஎஸ்டி, அங்கே போய் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு இந்த சர்க்குலரை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். என்ன இந்த விர்ச்சுவல் ஹியரிங் ஓப்பன் ஆகிருக்கு ஃபஸ்ட் டைமு ஜிஎஸ்டி ஃபஸ்ட் அப்பீலில். ஸோ இதில் என்னென்னலாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.